என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று கேட்பாயா? நாளை நான் சொல்கின்ற இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும். நிச்சயமாக கருப்பன் சொல்வதை சரியாக கேட்டுவிட்டால் அந்த அழைப்பிலிருந்து வரும் கேள்விக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பதிலை மட்டும் நீ எப்பொழுதும் சொல்லிவிடாதே. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக இந்த கருப்பன் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் சர்வசாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாதல்லவா? எதையும் அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்துவிட முடியாதல்லவா? ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் என்ன நடத்துகிறேன் என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எதையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் ஒவ்வொன்றையும் முறையாக பார்த்துவிட்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேச வருகிறேன். இல்லை என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கருப்பன் நிச்சயமாக சொல்லிவிடுவதில்லை. என் குழந்தையே, சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், நமக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் நம்மை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ளிவிட முடியும். 1000 பொய் சொல்லி கூட ஒரு உறவை ஏமாற்றி விடலாம். ஆனால் பொய்யான ஒரு அன்பை காட்டி யாரையும் இங்கு ஏமாற்ற முடியாது, ஏமாற்றக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். அதை ஒருபோதும் இந்த கருப்பன் உனக்கு நான் செய்ய மாட்டேன். நான் கொண்டு வந்திருக்கின்ற என் உண்மையான அன்பை புரிந்து இந்த வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விபரீதத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியும். என் குழந்தையை, ஒருவரை காயப்படுத்துவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மை தேடி வருகின்ற ஒருவர் எங்கேயோ அதிகமாக காயப்பட்டதனால்தான் உன்னை தேடி வந்திருப்பார்கள். அது புரிந்து கொள்ளாமல் நாமும் அவர்களை காயப்படுத்தக்கூடாது. என் பிள்ளை, இந்த கருப்பனிடம் அப்படித்தான் வந்திருக்கிறாய் என்பது நான் அறிவேன். நீ பட்ட காயங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் என்னவென்று இந்த கருப்பன் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பட்ட அவமானங்கள் என்னவென்று நான் அறிவேன். இப்படி நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானங்களும் சோதனைகளுக்கு பின்னாலும் இந்த கருப்பனை தேடி வந்திருக்கும் என் பிள்ளையை ஒரு பொழுதும் உன் அப்பன் காயப்படுத்த மாட்டேன். ஒரு அழைப்பு வரும், நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதன் உள்நோக்கம் என் பிள்ளைக்கு சரியான நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பதில் தான் இருக்கின்றது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் தான் அது இருக்கிறது. அதனால் எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது என்னவென்று நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லும் சொல்லில் இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா விஷயங்களையுமே சரியாக நடத்திவிடும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக என்னவென்று மேன்மைப்படுத்திவிடும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருக்க எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி வரும்போது, உன்னை தேடி வரும்போது எல்லா விஷயங்களையும் நான் உன் முன்னால் காண்பித்து விடுவேன். என் குழந்தையே, எது நடந்தாலுமே நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எப்படிப்பட்ட புரிதலிலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டுமல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்குள்ளேயே இருந்து உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலும் கலங்கிவிடாமல், எந்த நிலையிலும் நாம் எதையும் நினைத்து பதறிவிடாமல் இருந்தாலே போதும். அடுத்தடுத்த நிலைகளில் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தையும் பல ஆச்சரியங்களையும் நிச்சயமாக கொடுக்கும். என் பிள்ளையே, கருப்பன் இருக்கின்ற நேரம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இனி நடத்தும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு என்றும் என்றென்றும் கருப்பனின் அன்பு தொடர்ந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இனி என்ன தேவை என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நான் உனக்கு சொல்வேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் பல ஆச்சரியங்களும் உனக்கு கிடைக்க பெறுவாய். என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாமும் நான் உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் கருப்பன் அறிந்து அதற்காக கலங்கி இருக்கிறேன். ஏனென்றால் உடன் இருப்பவர்கள், நீ நம்புபவர்கள், எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுப்பவர்கள் இது போன்ற ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அதை நம்மால் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் நிச்சயமாக நம்பிவிட முடியாதல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கிருக்கும் இந்த காலமும் நேரமும் நம்முடைய இது போன்ற தருணங்களை எல்லாமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொடுக்க வரும் என்பதனையும் நாம் மறக்கக்கூடாது. இவர்கள் இப்படியே இருந்துவிட முடியுமா? நிச்சயமாக ஒரு நாள் இவை எல்லாமும் மாறும். நிச்சயமாக ஒரு நாள் இவை எல்லாமும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களோடு உன்னை தேடி வரும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் சரியான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை உண்மைகளிலிருந்தும் என் பிள்ளை உனக்குரிய விஷயத்தை நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற நாளில் எது நடந்தாலும் சரி, நான் உனக்கே என்று எல்லாவற்றையும் சரியாக தெரியப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இவர்களை எல்லாமும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இதற்கு மேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது. இதற்கு மேலும் இதை இப்படியே நாம் பார்த்து கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்க முடியாது. அதனால் கருப்பன் ஒரு முடிவை எடுத்து விட்ட பிறகுதான் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இவர்கள் செய்வது தவறு என்று சொல்வதை தவிர நீ செய்வதும் தவறு என்றுதான் உன் கருப்பன் சொல்கிறேன். அதாவது இவர்களின் நோக்கம் இதுதான், இவர்களின் எண்ணம் இதுதான், இவர்களின் சிந்தனை இதுதான் என்று நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருந்தும் அவர்களுக்கு நீயும் சரியாக ஈடு கொடுத்து கொண்டிருந்தாயானால், அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்தாயானால் அதுவும் தவறுதானே, அதுவும் ஒரு தவறான விஷயம்தானே. அதனால் என் குழந்தை, இதையெல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்றும் ஏதுவென்றும்
சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தைக்கு நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது புரிகிறதல்லவா? எதிரில் நிற்பவர் தவறு செய்கிறார், உன்னை காயப்படுத்துகிறார் என்பது எல்லாம் ஒருபுறம். அவர்கள் காயப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தும் நீ மேலும் மேலும் சென்று மாட்டிக்கொள்வதும் மிகப்பெரிய தவறுதானே. நீயாகச் சென்று அந்த இடத்தில் உன் மனதை காயப்படுத்துகிறாய் என்பதும் தவறுதானே. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உனக்கு நடக்கும் விஷயங்களின் உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை, உனக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்ற ஒரு அன்பான வாழ்க்கை. அப்படிப்பட்ட சந்தோஷமான இந்த வாழ்க்கையை யாருக்காகவும் என் பிள்ளை நீ விட்டு கொடுத்து விடாதே. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ இழந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள். அவர்களினுடைய மனம் நொந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற நாம் நம்முடைய மனதை அவர்கள் காயப்படுத்துவதை நிச்சயமாக எப்பொழுதுமே அனுமதித்து விடுகிறோம். நம்முடைய மனதை அவர்கள் எந்த அளவில் வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதனை எல்லாமும் நாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. இப்படியே இருக்க இருக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் தான் இருந்து கொண்டிருக்குமே தவிர ஒருபோதும் உனக்கு நல்லது நடந்து விடாது. உனக்கான நன்மைகளை எல்லாமும் இந்த தெய்வம்தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். குறிப்பாக உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் நின்று எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு முன்னிறுத்துவதை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். எதிர்வரும் காலம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் இனி சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு தெளிவாக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு விரும்பிய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்தும். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லபடியாக நான் உன்னை எப்பொழுதும் கடந்து வரச் சொல்லும் இந்த நேரம், நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் என்று இனி ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து நடந்து கொள்வாய். உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை ஒவ்வொரு நாளும் உன்னை இதுபோன்ற நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இந்த கருப்பனுக்கு இல்லை. யாரையும் எப்பொழுதும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த கருப்பனுக்கு இல்லை. மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னோடு சரியாக வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னை நல்லபடியாக வழி நடத்துபவன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த அழைப்பு, அந்த அழைப்பில் வரக்கூடியவர் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே இருந்து சில விஷயங்களில் உன்னை அதிகமாக சோதனைப்படுத்தியவர்கள்தான். அதனால் தான் மீண்டும் மீண்டும் இவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வருகிறேன். இவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை உனக்கு நான் என்னவென்று சொல்ல நினைக்கிறேன். என் குழந்தையே, பேசுகின்றவர்கள் பேசிவிட்டு போகட்டுமே என்று நினைப்பதை விட இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதனை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் என்ன என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
நாளைய தினம் பஞ்சமி திதி, அத்தோடு சேர்ந்து சனிக்கிழமை நாள். என் குழந்தையே, சரியாக பஞ்சமி திதி ஆரம்பித்த நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரலாம். இவர் உன்னோடு பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இரகசியங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நேரத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள இவர்கள் ஒவ்வொரு நேரமும் எதையாவது சிந்தித்து கொண்டு உன்னிடத்தில் பேச வருகிறார்கள். இப்படி இவர்கள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற இந்த நேரம், இவர்கள் உன்னிடத்தில் எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றிய முழுமையான விளக்கத்தை நீ எப்பொழுதும் சொல்லாதே. ஏன் தெரியுமா? இவர்களின் எண்ணம் ஒவ்வொன்றும் உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும், உன்னை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்வதிலும், வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுப்பதிலும், நீ எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு மற்றவர்களிடம் அதை பற்றி பேசி சிரிக்கவும், உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் என்னவாக நினைக்கிறார்கள்? உனக்கு வேண்டும் என்றே பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து, வேண்டும் என்றே பல கஷ்டங்களையும் கவலைகளையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் நாளை உன் வாழ்க்கையை பற்றி எந்த விஷயங்களை உன்னிடத்தில் கேட்டாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அதை பற்றி நீ சொல்லிவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எந்த விஷயங்களை அவர்கள் கேட்டு அதிலிருந்து உண்மைகளை தெரிந்து கொள்ள நினைத்தாலும் அதை அவர்களுக்கு ஒருபோதும் நீ சொல்லிவிடாது. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் எதையும் சொல்லும் இந்த காலம், நீ ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உடன் இருக்கும் பொழுது நீ அத்தனை விஷயங்களையும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் சொல்வது உண்மைதானே? சரி, ஏன் அதை சொல்லக்கூடாது? அவர்கள் சிரிக்கிறார்கள், எதையும் செய்கிறார்கள் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்வதை கவனமாக புரிந்து கொள். என் குழந்தையே, யார் உன்னிடத்தில் இத்தனை விஷயங்களையும் நோண்டி துருவி கேட்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையை பற்றி நீ ஒரு கேள்வி அவர்களிடம் கேட்டுப்பார். எக்காரணம் கொண்டும் அவர்கள் அதனை உனக்கு தெரியப்படுத்த மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அதனை உனக்கு சொல்ல மாட்டார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு ஒருபோதும் தெரியப்படுத்த மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கே என்று நான் சொல்ல நினைப்பதும், உனக்கே என்று நான் நடத்த நினைப்பதும் என்னவென்று என் குழந்தை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள். எப்பொழுதும் நல்லதை சொல்லும் உன் தகப்பன் இந்த விஷயத்தில் மட்டும் உனக்கு கெட்டதை சொல்லிவிடுவேனா? ஒருபோதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு தீமை நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் வசமாக்கிவிட துடிக்கிறேன் எனும் பொழுது இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி கலங்காதே. உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் சொல்வது போல எப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் அவமானத்திற்கு அஞ்சக்கூடாது. அவமானம் வரத்தான் செய்யும். அதைத்தான் கருப்பன் உனக்கு சொல்கிறேன். எப்பொழுதும் இது போன்ற மனிதர்களிடத்தில் நீயாகவே சென்று உன் வாழ்க்கையை அடகு வைத்து விடாதே என்றுதான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கருப்பன் இதைத்தான் எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.